ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். என்ன எனக்கு ஒரு தர்ம சங்கடமான விஷயம்னா, நான் எப்பவுமே பிக் பாஸ் பற்றிலாம் பேசணுன்னலாம் நான் பேசவே மாட்டேன். எனக்கு ரொம்ப நேத்து கஷ்டமா இருந்துச்சு. கமருதீன் பேசட்டும், அவங்க பேசட்டும், சாண்ட்ரா பேசட்டும், 2 பேருமே பேசட்டும். நான் வேண்டான்னு சொல்லல. பேச்சா இருந்திருக்கணும். அது அந்த பார்வதிக்கு வந்து அவ்ளோ ஆக்ரோஷம், அவ்ளோ இது. அவங்க சொல்றாங்க, அவங்க செய்றாங்க. அந்த கமருதீனுடைய பவர், அவனோட அவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, மசில்ஸ் எல்லாம் அவனுக்கு பயங்கரமா இருக்கு. அவன் பார்த்து எட்டி உதைக்கிறான். இந்த பொண்ணு பார்வதி சொன்னது பேச்சு கேட்டு அவனும் 2 பேரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி அத உதைக்கிறாங்க. அந்த பொண்ணு கால் கீழ சாண்ட்ரா அவங்க வந்து கால் கீழ ஊண்டதுக்கப்புறம் அவங்க டோர சாத்துறாங்க. அத பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் இங்க ஈரக்கொலை வந்து அப்படியே நடுங்குது. கை காலெல்லாம் எனக்கு நடுங்கிருச்சு. எஸ்டர்டே வந்து என்ன இவங்க பிக் பாஸ் டீம் என்ன முடிவு எடுத்துட்டு இருக்காங்க? என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சுங்க. ஃபிட்ஸ் வந்து அதோட வலியும், வேதனை வந்து அவங்கவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி இதுன்னு சொல்லிட்டு. அது ஏதோ ஒண்ணு அந்த அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குங்க. அத பத்தி எதாவது நெனச்சாங்களா? ஏதோ ஒண்ணு உயிரே போயிருச்சு. இது வந்து கொலைக்கு சமம். ஆக்சுவலி வந்து ஒரு அராஜகம். நம்ம இந்த ட்ரெயின்ல வந்து அ ஒரு லேடிய வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரெக்னன்சி லேடி ட்ரெயின்ல போயிட்டுருக்கும்போது அது எல்லாமே வந்து அராஜகம், கொடூரத்துக்கு உச்சகட்டத்தில போறது தான். நான் நெனைக்கிறேன் இவங்க வந்து அது பண்ணது வந்து ஒரு வயலன்ஸு. இவங்க எடுத்த முடிவு ரொம்ப தப்பானது. வாட்டெவர் அது கேமாவே இருக்கட்டும். அது கேமாவே இவங்க விளையாடி இருக்கலாம். இது லைஃப் லாங் இவங்க ஜேர்னி வந்து ட்ராவல் பண்ண போறது கிடையாது. இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிருச்சுன்னா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அவங்கவங்க போயிற போறாங்க. இது நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வரவங்க வந்து பார்ட்டிசிபேட் உள்ள பண்றவங்க தயாராயிருவாங்க. இது இது வந்து இந்த பொண்ணுக்கு இன்னொரு ஃபியூச்சர் இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் வந்து எப்படி வந்து இந்த பொண்ண வந்து ஏத்துக்குவான், கல்யாணம் பண்ணுவான். ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு வந்து 30. அந்த பையனுக்கு ஆல்மோஸ்ட் இது இருக்கு, லைஃப் இருக்கு. சினிமா கேரியர் வந்து எவன் வந்து டைரக்டர் வந்து இவன்ட்ட பேசுறதுக்கே பயப்படுவான். இவன் என்ன முடிவெடுப்பான், என்ன பண்ணுவான், எப்படி அப்ரோச் பண்ணுவான்னு தெரியாது. என்ன வேணா நடக்கலாம். அடுத்த லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அந்த வினோத் அவங்க சொல்றதும் அப்படிதான். "டேய் உன் லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிட்டடாங்கிறாங்க." அவங்க பொண்ணு ஃப்யூச்சரில் எப்படி நம்மளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணுவான். ஒரு கேம் ஷோலேயே நீ வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நீ லைஃப் பார்ட்னராக எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களா? எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு இவ்வளோ பெரிய டிவி ஷோவில் இவ்வளோ கேமரா பார்க்குறாங்க, இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க, அந்த பயமே இல்லை. ஒரு துளி கூட அந்த பொண்ணுக்கு பயம் இல்லை, கிடையாது. பொண்ணுக்கு பொண்ணு எதிரியாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது தாங்க இன்னும் கவலைக்கிடமா இருக்குது. இன்னைக்கு நேத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக அந்த ஃபைட்டை வந்து எனக்கு வந்து அத இத பண்ணிட்டு வேற ஜோக்ஸோ, காமெடியோ என்னால போவே முடிய மாட்டேங்குது. எப்பவுமே நம்ம வந்து நம்மள வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு நம்ம ஏதோ ஒரு காமெடி பார்ப்போம், ஏதோ சாங்ஸ் கேட்போம். அதுலேருந்து மீண்டு வர முடியல. விடிய விடிய தூக்கமே இல்ல. நம்ம வீட்ல ஒரு பிரச்சனை மாரி அத நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு அசால்ட்டு விஜய் சேதுபதி